அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்பெருக்கு தினத்தின் சிறப்புகளை, வழிபாட்டு முறையை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்பாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அம்மனை பற்றிய ஒரு 4 வரி பாட்டு. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி ஆல்பமாக என் கணவர் பாடியிருக்காரு. நல்ல பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகமாயி வழி காட்டு, மகளோடு நீ பேசு, காவிரியா பெரும் கொள்ளிடமா உன் இரு கண்கள் இருக்குதம்மா, சமயபுரம் அது அபயம் தரும் உன் குரல் ஒன்று ஒலிக்குதம்மா, மகமாயி வழி காட்டு, மகளோடு நீ பேசு. இந்த பாட்டுல பாருங்க, சமயபுரம் காவிரி அப்படின்னு எல்லாம் வருதுல்ல. இந்த ஆடி பெருக்குக்கும் இந்த சமயபுரம் தாய்க்கும் அப்புறம் காவிரிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இந்த ஆடி மாதத்துல விவசாயம் செழிப்பாக இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த நீரை போற்றி வணங்கி நம்ம ஆடி பெருக்கு கொண்டாடுறோம். ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி 18 அப்படின்ற பெயர்கள்ல கூட வணங்கிட்டு வர்றோம். இந்த ஆடி 18ஆம் நாள் அப்படின்றது நமக்கு வெளிப்படையாகவே சொல்லுது, ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18ஆவது நாள்ல தான் இந்த ஆடி பெருக்கு அப்படின்றது கொண்டாடிக்கிட்டு வர்றோம். அந்த நாள்ல சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளணும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்ல மேற்கொள்ள வேண்டும். இந்த ஆடி பெருக்கு வழிபாடு அப்படின்றது சங்க காலத்திலிருந்தே வழி வழியாக நடத்தி வருகின்ற ஒரு விஷயமாகும். மன்னர் காலத்துல எல்லாம் இந்த ஆடி பெருக்கு வழிபாடு அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா காவிரியில நீர் கிடையாது. இருந்தா கூட இந்த நீரை அந்த ஆடி பெருக்கு நாள்ல திறந்து விடுவாங்க. எவ்வளவு நீர் இருக்கோ அந்த நீரை வைத்து, அப்பெல்லாம் பெருக்கெடுத்து வெள்ளம் ஓடும். ஆனா இப்ப எவ்வளவு நீர் இருக்கோ, இந்த மழை இயற்கையாக பெய்யுது, அதனால ஆற்று வெள்ளத்துல, காவிரி ஆற்று வெள்ளத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு, நீர்நிலை பெருக்கு எடுத்து ஓடும். அப்படி இல்லைன்னா அந்த நாள்ல நீர்நிலைகளை திறந்து விடுவாங்க. அந்த நாள்கள்ல எல்லாருமே போயிட்டு, அந்த பக்கத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே, அந்த தஞ்சாவூர் பகுதிகளில் இருக்கிறவங்க, திருச்சி அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போய் அந்த காவிரி கரையில இருந்து அந்த மண்ணிலேயே அம்மன் செய்வாங்க. இல்லாட்டி வீட்டுல இருந்தே பழங்கள் எடுத்துட்டு போயிட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து, வீட்டில இருந்தே சித்திராண்ணங்கள் போன்ற உணவுகளை தயாரித்து எடுத்துட்டு போய் அங்க அம்பாளுக்கு படைத்து, இல்ல பால், பழங்கள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரி என்ன இருக்கோ விருப்பப்பட்டு கொண்டு போயிட்டு அங்க படைச்சு அம்மனுக்கு அங்கேயே வழிபாட்டை எல்லாம் முடிச்சு, அங்க வர்றவங்க எல்லாம் அப்படியே உட்கார்ந்து அங்கேயே சாப்பிடுறது, இல்ல வர்றவங்க எல்லாருக்குமே பகிர்ந்து சாப்பிடுறது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் அந்த காலத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி நடைபெறுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றும் நம்முடைய நாட்டுல, தமிழ்நாட்டுல இந்த ஆடிப்பெருக்கு விழா அப்படின்றது கொண்டாடிக்கிட்டு தான் வர்றாங்க. குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு நாளாக ஆடிப்பெருக்கு தினத்தை நம்ம வழிபட்டுக்கிட்டு வர்றோம். இந்த ஆடிப்பெருக்கு தினம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு, ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, கங்கை நதி ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப பாவம் சேர்ந்துகிட்டே போகுது, என்னுடைய பாவத்தை கழிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே கிருஷ்ண பரமாத்மா, நீங்க காவிரிக்கு போ, அங்க போய் நீ அதோட அந்த காவிரி நீரோட நதியோட கலந்துரு அப்படின்னு சொன்னதை கேட்டு கங்கை நதி அங்க காவிரியோட போய் கலந்துருச்சு, தன்னுடைய பாவத்தை போக்கி கொண்டது. சரி, இந்த காவிரி நதி எங்க போய் பாவத்தை தொலைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் அடைக்கலம் ஆயிடுச்சு. கிருஷ்ணர் எழுந்தருளி இருக்கக்கூடிய, ஸ்ரீரங்கநாதர் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வை தான் நம்ம ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இந்த ஆடி மாதத்துல தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யற காரணத்தினால காவிரி ஆறுல இயற்கையாகவே கரை புரண்டு தண்ணீர் ஓடும். இந்த ஆடிப்பெருக்கு நாள்லதான் விவசாயிகள் அம்பாளை, இயற்கை அணையான காவிரி நீரை வணங்கி அடுத்த விவசாயம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு வணங்கிப்பாங்க. இப்ப நான் பாடினேன்ல அந்த பாட்டுல ஸ்ரீரங்கம், காவிரி, சமயபுரம் அப்படின்னு எல்லாம் வருது இல்லையா, அந்த வரிகள் பாருங்க இப்ப சொல்ல போற செய்திகளுக்கு ரொம்ப தொடர்புடையதாக இருக்கு. அதனால்தான் அந்த பாட்டை நான் தேர்ந்தெடுத்து பாடினேன். ஸ்ரீரங்கம் கோயில்ல இருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம்
படித்துறைக்கு எழுந்தருள வருவாரு. இந்த நாள்லதான் காவிரி ஆற்றுக்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலி கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் சேர்த்து சீர் வைக்கும் பழக்கம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வருது. அதனாலதான் இந்த காவிரி தாயை ரங்கநாதருடைய தங்கை அப்படின்னு கூப்பிடுறது வழக்கம். சரி, இந்த ஆடி பெருக்கு தினத்துல எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். குடும்பம் சகிதமாக சேர்ந்து எல்லாருமே அன்றைக்கு புது துணி, அதாவது எளிமையாக இருந்தா கூட புது துணி போட்டுக்கலாம். புது துணி எல்லாம் வாங்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்தமான ஆடையை அணிந்து கொண்டு, இந்த குடும்பத்துல யாருக்காவது புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு வைங்களேன், அன்றைக்கு தாலி பெருக்கி போட்டு கொள்ளலாம். இப்ப சரி, புதுசா கல்யாணம் ஆனவங்க தான் தாலி பெருக்கி போட்டு கொள்ளணுமா, நாங்க தாலி பெருக்கி போட்டுக்கணும் அப்படின்னு நல்ல நாளாக பார்த்துட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பெண்களுமே இந்த ஆடி பெருக்கு நாள்ல தாலியை பெருக்கி போட்டு கொள்ளலாம். தீர்க்க சுமங்கலி வரம் நமக்கு கிடைக்கும். சரிம்மா, மஞ்ச கயிறு போடுறது ஓகே, நாங்க கட்டிட்டு அந்த மஞ்ச கயிறை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல நாளாக பார்த்து அதை எடுத்து நீங்க நீர்நிலைகள்ல விட்டு விடலாம். அப்படி நீர்நிலை பக்கத்துல இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், செடி ஏதாவது இருந்ததுன்னா மண்ணு எல்லாத்துக்குமே பொருத்தவங்க. மண்ணுல இதுதான் போடணும் அதுதான் போடணும் அப்படின்றது கிடையாது. அதனால மண்ணுல இந்த போட்டிருந்த கொடி அழுக்கா இருந்துச்சுன்னா அதுல போட்டு விட்டுறலாம். எப்படி ஸ்ரீரங்கநாதர் தன்னுடைய தங்கையான காவிரி தாய்க்கு சீர் வச்சாரோ அதே போல இன்றைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர்கள்ல, கிராமங்கள்ல நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்துல அம்பாளை வழிபட்டு அங்க சீராக எல்லாமே வைப்பாங்க. வெற்றிலை பாக்கு, உணவு வச்சு, அப்புறம் இப்ப என்னென்ன படைக்கணுமோ இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு பட்டியல், அதெல்லாம் வச்சு படைச்சு வழிபடுவாங்க. அந்த படைத்ததை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு சாப்பிட்டுக்கலாம். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, அம்மா தாயே இந்த வருஷம் நீ நல்லா மழை பெஞ்சது போல இன்னும் பெய்யணும், நீ இந்த வருஷத்துல மீண்டும் அடுத்த வருஷமும் நல்ல மழை பெஞ்சு எங்களுக்கு நீர் என்றுமே குறையாது. நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். தண்ணி இல்லைன்னு நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அதனால அடுத்த ஆண்டும் நல்ல மழை பெஞ்சு நீர்நிலைகள் என்னைக்குமே வத்தாம பாத்துக்கோமா அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த நீர்லயே இந்த சீதன பொருள்களை, அது காவிரி தாய் தண்ணீர், அவங்களதான் நம்ம கும்பிடுறோம், அதனால அந்த நீர்ல விட்டுடலாம். இதுல புதிதாக கல்யாணமான தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாலை மாத்திப்பாங்க. கல்யாண நேரத்துல மாலை எல்லாம் போட்டிருப்பாங்க. என்ன பண்ணும், இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல அந்த மாலைகளை நீர்ல விட்டுடலாம். இன்னும் இந்த ஆடிப்பெருக்க பத்தி சொல்லணும்னாங்க, இந்த நாள்ல என்ன செஞ்சாலும் அது பெருக்கி கொடுக்கும். இது போன முறை சொன்ன போவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அம்மா நாங்க வண்டி வாங்கலாமா, இல்ல கார் வாங்கலாமா, இல்ல வீடு வாங்கலாமா, தங்கம் வாங்கலாமா, வெள்ளி வாங்கலாமா, ஏதாவது பொருள் வாங்கலாமா அப்படின்ட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. இது சுபிக்ஷமான நாள், மங்களகரமான நாள். ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு காசு சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த நாள்ல வாங்கிருங்க. நமக்கு நிறைய பொருள்களையும் பெருக்கி கொடுக்கும், நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் பெருக்கி கொடுக்கும். இன்னொன்னு, இந்த நாள்ல சொத்து வாங்குறது, பூமி பூஜை செய்யறது, ஏதாவது அவசரமா செய்யணும் நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் செஞ்சுக்கோங்க. நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் எந்த ஒரு செயலையும் இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல செஞ்சோம்னா அது பெருகிக்கிட்டே போகும். அதாவது நம்ம மகிழ்ச்சி பெருகிக்கிட்டே போகும், ஆரோக்கியம் நீண்ட நாளோட நம்ம வாழ்வோம். சரி, இப்ப எங்க ஊர்ல காவிரி கிடையாது, எங்க வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் கிடையாது, எங்க ஊர்ல நீர்நிலைகள் கிடையாது, என்னம்மா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்டிலேயே நீரை வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அன்றைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க குளிக்கிற நீர்ல கங்காஜலம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது குளிக்கிற தண்ணியில போட்டுக்கோங்க, மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டு அன்னைக்கு நல்ல மங்களகரமாக குளிச்சுட்டு தலைக்கு நீராடிக்கிட்டு வீட்டு பூஜை அறைய சுத்தம் பண்ணிக்கிட்டு வெளியில மாக்கோலம் போட்டுக்கிட்டு பூஜை அறையில என்ன பண்ணுங்க, நல்ல செம்பு நிறைய தண்ணி வைங்க. குலதெய்வ செம்பு சின்னதுதான் இருக்கு, கப்போர்ட்ல தான் வைக்க முடியும் அப்படின்னா அந்த குலதெய்வ செம்புல கூட நீங்க தண்ணியே நிரப்பி வைக்கலாம். இல்ல பெரிய சொம்பு இருக்கு, இல்ல குடமே இருக்குங்க அப்படின்னா பித்தளை குடம், வெள்ளி குடம் எதுவாக இருப்பினும் அந்த குடத்துல நல்ல மண்பானை இருந்தா மண்பானையில் கூட நீங்க தண்ணி வைக்கலாங்க. வைத்து நல்லா அந்த பானையில, எந்த பானையாக இருந்தாலும் இல்ல குடமாக இருந்தாலும் இல்ல செம்பாக இருந்தாலும் அதுல நல்லா மஞ்சள் பூசிக்கோங்க. வெளிப்புறமாக நல்ல மஞ்சள் பூசி அதற்கு பொட்டு இட்டு, இந்த காவிரி தாய்க்கு மஞ்சள் தான் பிரசாதம். அந்த கருமஞ்சள் காவிரி தாய் இது பிரசாதமாக கொடுத்ததுதான் நம்ம மொட்டை மாடி தோட்டத்துல வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது நான் பலமுறை உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த தொட்டியவே நான் காமிச்சிருக்கேன். ஒரே ஒரு சின்ன பிரசாதமாக கொடுத்தது நாங்க வச்சு கிட்டத்தட்ட 500 தொட்டிகளாக வளர்த்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். நம்ம வீகால கேட்டவங்களுக்கு எல்லாம் கூட
கொடுத்துக்கிட்டு வர்றோம், இன்னும் கொடுத்துக்கிட்டு வர்றோம். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல மற்றும் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் கொடுத்துட்டு இருக்கேன். நேர்ல பார்த்து கூட வாங்குறதுக்காக அங்க கடையில வச்சிருக்கோம், நம்ம விஹா கடையில. இப்படி பானையில செம்புல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதை காவிரி தாயாகவே நம்ம நினைச்சு அதுல வேணா நீங்க கும்பம் அமைத்து கொள்ளலாம். நீர் உள்ள போட்டு நம்ம தேங்காய் வச்சு மாவிலைகள் சுற்றி வச்சுட்டு அது காவேரி அம்மனாக நம்ம நினைத்து வீட்டிலேயே வழிபாடு செய்து கொள்ளலாம். அப்படி வழிபடும் போது வீட்டிலேயே நைவேத்தியம் செஞ்சு வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில இருந்து பழங்கள் வாங்கி கூட நீங்க வச்சு வெத்தலை பாக்கு வச்சு இந்த நான் மங்கள பொருள்கள் சொன்னேன்ல, தாலி கயிறு, காதோலை கருகமணி, வளையல்கள், மஞ்சள், இது போன்ற பொருள்கள் எல்லாம் அன்றைக்கு காவிரி தாய்க்கு நம்ம சீதனமாக கொடுத்து தெய்வமே பண்ணும்போது நம்மளும் அதை கடைபிடிக்கணும் இல்லையா? அதை சீதனமாக வைத்து நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க. சந்ததி எல்லாம் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கும், எல்லாமே வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கோங்களேன். வேண்டிக்கிட்டு நீங்க அந்த தண்ணிய அடுத்த நாள் எடுத்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. சரி, கும்பத்தில் இருக்கக்கூடிய தேங்காயை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர்நிலைகள் இருந்தால் அதுல விட்டுறது ரொம்பவே சிறப்பு. நீர்நிலைகள் இருந்தா அந்த நீர்நிலைகள்ல இந்த தேங்காயை விட்டுறலாம். அப்படி இல்லையா, நீங்க சிகப்பு துணியில நல்லா சுத்தி வச்ச அந்த தேங்காயை லாக்கர்ல பணம் புழங்குற இடத்துல வச்சுக்கோங்க. அப்படி வைக்கிறதுனால நமக்கு பாத்தீங்கன்னா பணம் பெருகி கொடுக்கும். சரி, அடுத்த ஆண்டும் நம்ம செய்வோமே இந்த தேங்காயை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்கேயாவது பயணம் போகாமையா இருப்பீங்க, பயணம் போறப்ப எங்கேயாவது நீர்நிலைகள் பாத்தீங்கன்னா அங்க கொண்டு போய் இந்த தேங்காயை போட்டுடலாம். அடுத்த ஆண்டு திரும்பவும் நம்ம வச்சு இப்படி வழிபட்டுக்கலாம். இப்படி கும்பம் அமைத்துதான் நம்ம பூஜை செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பம் அமைத்துதான் பூஜை செய்யணும் அப்படின்றது கிடையாது. நம்ம செம்பு நிறைய குடம் நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு கூட நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். அன்றைக்கு என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் ஏதாவது சொல்லணுமா, மந்திரம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அம்பாள் மந்திரம் எது தெரிஞ்சாலும் அதை சொல்லிக் கொள்ளலாம். சரிம்மா, இந்த ஆடிப்பெருக்கு தினம் என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு தினமாக இருக்கு. இந்த பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நல்ல நேரமாக கருதப்படுகின்ற காலை 7:45 நிமிடங்கள்ல இருந்து 8:45 நிமிடங்களுக்குள்ள செஞ்சுக்கலாம். இந்த நேரத்தை விட்டா வேற நேரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வசதிப்படுகின்ற நேரமாக நல்ல நேரமாக பார்த்து அந்த தினத்திலே ஆடிப்பெருக்கு நீங்க கொண்டாடிக்கலாம். ஆடிப்பெருக்கு அன்றைக்கு தாலி கயிறு மாற்ற முகூர்த்த நேரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா, காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும். அப்படி முடியல அந்த நேரத்துல அப்படின்னு நினைக்கிறவங்க மாலையில 4 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும், அதாவது 5:30 வரைக்கும் நீங்க இந்த தாலி கயிறு மாற்றக்கூடிய நல்ல நேரமாக கருதப்படுது. இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் கட்டாயம் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே போற போக்குல போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை அழுத்தி விடுங்க. அதே போல பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா, இன்னொரு வேலையை நீங்க செய்யணும். நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க கட்டாயம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னங்க நீங்க இத்தனை சொல்றீங்க, எங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது, இப்ப என்னமோ விஹா ஆன்லைன் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர பாத்தீங்கன்னா viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம். அதே போல பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல விஹா கடையும் நடத்திக்கிட்டு வரோம், விஹா ஷாப் அப்படின்னு நடத்திக்கிட்டு வரோம். நீங்க இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ, என்னதான் பொருள் இவங்க வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட போய் பார்க்கலாம். அதே போல இன்னொரு விஷயம், நீங்க போய் பார்த்தீங்கன்னாங்க வாங்காம விட மாட்டீங்க. அவ்வளவு அற்புதமான பொருள்கள் நம்ம கிட்ட இருந்து பொருள் வாங்கினவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது கலப்படம் எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்தபத்தமான பொருள்கள், ஆன்மீக பொருளாகட்டும், சிலையாகட்டும், இல்ல இந்த ஆர்கானிக் ரைஸ் வெரைட்டிஸ் ஆகட்டும், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நான் தயாரிக்கிறது, ஸ்கின் சம்பந்தப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதே போல இந்த சாரீ, ஜுவல்லரிஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக நானே தேர்வு செய்து ஒவ்வொன்றாக விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுல சிலர் என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்கவுங்க பொருளுக்கு விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நான் இப்படி பேசுறதெல்லாம் அப்படி பேசுறது நான் அவங்களுக்காக விளம்பரம் கொடுத்தேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, அது கிடையாதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா என்னுடைய
விஹா பொருள்கள் அத்தனையுமே வந்து எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் இல்ல வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல மற்றும் வேறு எந்த கடைகள்ல விஹா அப்படின்னு பேர் பாத்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அதே போல எங்க விஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல நான் நடத்திக்கிட்டு வர்றேன். சரி, இது தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் லிங்க்ஸ் வேணும், இல்ல எங்களுடைய கடைக்கு வர்றதுக்கு ரூட் மேப் வேணும், அட்ரஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல எல்லாமே இருக்குங்க, போன் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.